رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال نبينا صلى الله عليه وسلم: كل عمل ابن آدم له إلا الصوم فإنه لي وأنا أجزي به. صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல்ல அல்லாஹு தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சய்யிதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் புனித குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌதாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பெரிய கிருபை, நாம் ரமலான் மாதத்தை நெருங்கிவிட்டோம். ஷாபான் மாதத்தினுடைய கடைசி ஜும்ஆவில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். வரக்கூடிய புதன்கிழமை பிறை பார்க்கக்கூடிய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. பிறை தெரிந்தால் புதன் இரவு நாம் தராவீஹ் தொழுகை நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். அதைத் தொடர்ந்து நாம் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக, வியாழக்கிழமை நோன்பு நோக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். வரக்கூடிய ஜும்ஆவை நாம் நோன்பாளியாக இன்ஷா அல்லாஹ் இருப்போம். அன்பானவர்களே, ரமலான் மாதம் நமக்கெல்லாம் மிகவும் ஆவலான ஒரு மாதம், மிகவும் கண்ணியத்திற்குரிய ஒரு மாதம். நல்லமல்கள் செய்யக்கூடிய நல்லடியார்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மாதம். அல்லாஹுவும் ரசூலும் அருமை நாயகத்தின் தோழர்களும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நல்லடியார்கள், நாதாக்கள் அனைவரும், முஃமினீன்கள் அனைவரும் இந்த மாதத்தை எதிர்நோக்கி கொண்டே இருப்பார்கள். அன்பானவர்களே, இந்த மாதத்தை அடைய வேண்டும், அதில் அமல் செய்ய வேண்டும்,
என்ற ஒரு ஆவல் ஒவ்வொரு முஃமினுடைய இதயத்திலும் குடிகொண்டிருக்கும். ரமலானை நாம் அடைய வேண்டும், அதில் நோன்பு வைக்க வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், தராவீஹ் தொழுக வேண்டும், நல்லமல்களை அதிகமாக செய்ய வேண்டும், அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத்தையும் அல்லாஹ்வினுடைய அருளையும் அல்லாஹ்விடத்திலிருந்து அவன் தரக்கூடிய வெகுமதிகளையும் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவல், ஆசை என்பது எல்லா முஃமின்களுடைய உள்ளத்திலும் குடிகொண்டு கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சங்கை பொருந்திய மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த மாதத்தை அடைந்து முழுவதுமாக நோன்பு வைத்து நல்லமல்கள் செய்வதற்கு வாய்ப்பையும், அதில் நின்று வணங்கக்கூடிய, தொழுகக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்பானவர்களே, இஸ்லாத்தில் இபாதத் என்பது இரண்டு விதமாக இருக்கின்றது. ஒன்று வெளிரங்கமான இபாதத், லாஹிரி இபாதத். இரண்டாவது பாத்தினி இபாதத், உள்ரங்கமான இபாதத். வெளிரங்கமான இபாதத்தை நாம் கணக்கிட வேண்டும் என்றால் தொழுகை, ஜிஹாத், ஹஜ் போன்ற காரியங்கள் எல்லாம் வெளிரங்கமான இபாதத். உள்ரங்கமான இபாதத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அது நோன்பு. உள்ரங்கமாக செய்யக்கூடிய ஒரு இபாதத், ஒரு வணக்கம். வெளிரங்கமாக செய்யக்கூடிய வணக்கத்தை விட உள்ரங்கமாக செய்யக்கூடிய வணக்கம் என்பது இறைவனிடத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் இந்த உள்ரங்கம் என்பதை இறைவனுக்கும் அடியானுக்கும் மத்தியில் உள்ள ஒரு ரகசியம். அவன் வெளிப்படுத்தும் வரை அது யாருக்கும் தெரியாது. அவன் தனிமையில் இருந்தாலும் சரி, மக்களோடு இருந்தாலும் சரி, அவன் நோன்பாளி என்பது அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கும் உள்ள ஒரு ரகசியம். அவன் நோன்பு வைத்திருக்கின்றான் என்பதை அவன் வெளிப்படுத்தும் வரை வேறு யாருக்கும் தெரியாது. அன்பானவர்களே, அதனால் தான் இறைவனிடத்தில் இந்த உள்ரங்கமான பாத்தினி இபாதத் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றது. அதிக முக்கியத்துவத்தை அல்லாஹ் தஆலா இந்த இபாதத்திற்கு தருகின்றான். அதனால் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு அமலி இப்னு ஆதம லஹு. ஆதமுடைய மகன் ஒவ்வொருவருடைய அந்த அமல்களும் அவனுக்குரியது. தொழுகையாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், தான தர்மங்களாக இருக்கட்டும், நஃபிலான வணக்கங்களாக இருக்கட்டும், வாஜிபான வணக்கங்களாக இருக்கட்டும், இவை அனைத்தும் அவனுக்குரியது. அடியான் செய்யக்கூடிய அடியானுக்குரியது. இல்ல சௌ, நோன்பை தவிர என்று நபி அவர்கள் சொன்னார். நோன்பு என்ற அந்த ஒரு உன்னதமான ஒரு இபாதத் இருக்கின்றதே, வணக்கம் இருக்கின்றதே, அந்த வணக்கம் ஃபஇன்னஹு லீ. நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை, இந்த இபாதத் அல்லாஹ்வுக்காக உள்ளது. அல்லாஹு தஆலா ஹதீஸே குதுசியில் குறிப்பிடுகின்றான். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இந்த வணக்கம், இந்த நோன்பு இருக்கிறது, அது எனக்காக உள்ளது. வ அஜ்ஸி பிஹி, அதற்கு கூலியை நானே தருகின்றேன். அல்லாஹ் அக்பர். மற்ற இபாதத்துக்களை விட தனித்துவம் வாய்ந்த ஒரு வணக்கம் என்றால் அது ரமலான் மாதத்தில் நாம் வைக்கக்கூடிய இந்த நோன்பு. இந்த நோன்புடைய மகத்துவம் என்பது மிக உன்னதமான ஒரு மகத்துவம். அல்லாஹ் தஆலா இந்த நோன்பிற்கு நானே கூலியாகி விடுகின்றேன் என்றும் ஹதீஸில் வருகிறது. நானே கூலி கொடுக்கின்றேன் என்றும், நானே கூலியாகி விடுகின்றேன் என்றும் ஹதீஸ் கிரந்தங்களில் நமக்கு காண கிடைக்கின்றது. அன்பானவர்களே, அது மட்டுமல்ல,
இந்த நோன்பாளி காலையிலிருந்து அல்லாஹ்வுக்காக உண்ணுவதை, பருகுவதை, தவறான விஷயங்களை விட்டும் அதே போன்று இச்சைகளை கட்டிப்படுத்தி கொண்டு அவன் அல்லாஹ்வுக்காக தன்னை தடுத்துக் கொள்கின்றான். அல்லாஹ்வுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும், என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்காக சில காரியங்களை தடுத்துக் கொள்வது. பொய் பேசாமல் இருப்பது, புறம் பேசாமல் இருப்பது, பசியோடு இருப்பது, தாகித்து இருப்பது, இதுவெல்லாம் அல்லாஹ்வினுடைய சிஃபத். அல்லாஹ் உண்ண மாட்டான், பருக மாட்டான், அதுக்கு தேவையும் இல்லை. உண்ணுவதை விட்டும் பருகுவதை விட்டும் தேவையற்றவன் அல்லாஹு தஆலா. அந்த காரியத்தை அடியான் செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்காகவே அவன் அமல் செய்கின்றான். அல்லாஹ்வினுக்கு பிடித்தமான ஒரு அமல்களை செய்கின்றான். அதற்கு அல்லாஹ்வே கூலியாகி விடுகின்றான். அன்பானவர்களே, மற்ற அமல்களை விட இந்த அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்கின்றது. காலையிலிருந்து அடியான் மாலை வரை தாகித்திருக்கும் பொழுது, பசித்திருக்கும் பொழுது, வெயிலினுடைய உஷ்ணம், அதோடு அவன் தன்னுடைய வேலை பளுக்களில் அந்த வேலையில் ஈடுபடுகின்றான், தன்னுடைய காரியங்களில் ஈடுபடுகின்றான். காலையிலிருந்து மாலை வரை அவன் உழைத்து கொண்டிருக்கின்றான். இந்த வேலையினுடைய பளுவோடு அவன் நோன்பும் வைத்து கொண்டு அவன் பசியை தாகத்தை அடக்கி கொண்டு அவன் இருக்கும் பொழுது அவனுடைய உள்ரங்க வயிற்றில் இருந்து தன்னுடைய தொண்டை வழியாக ஒரு வாடை ஏற்படும், பசித்திருந்த வாடை. அது துர்வாடை என்று நாம் சொல்லுவோம். ஆனால் இறைவனிடத்தில் அந்த வாடை எப்படிப்பட்டது தெரியுமா? நோன்பாளியினுடைய வாயினுடைய வாடை அத்யபு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிகவும் மிகவும் நறுமணமிக்கது, மிகவும் நறுமணமிக்கது. மின் ரீஹில் மிஸ், கஸ்தூரியினுடைய வாடையை போன்று அல்லாஹ்விடத்தில் மிகவும் நறுமணமிக்கது. இந்த உலகத்தில் கஸ்தூரி என்றால் அது மிகப்பெரிய ஒரு நறுமண பொருள். நமக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த உலகத்தில் கஸ்தூரி உயர்ந்த நறுமண பொருள். அதைவிட அல்லாஹ்விடத்தில் நோன்பாளியினுடைய வாயின் துர்வாடை அல்லாஹ் அதை நேசிக்கின்றான். அதை அல்லாஹு தஆலா சிறந்தது என்று, மிகவும் மனமிக்கது என்று அல்லாஹ் கூறுகின்றான். என்றால் அல்லாஹ் இந்த நோன்பாளியினுடைய எந்த அளவுக்கு பிரியப்படுகின்றான், பசித்திருப்பதை, தாகித்திருப்பதை, இச்சைகளை அடக்கிக் கொள்வதை என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், நோன்பென்பது அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பென்பது ஒரு கேடயம். வஹிஸ்னு ஹஸீனின் மினன் நார், எப்படிப்பட்ட கேடயம் தெரியுமா? நரகத்திலிருந்து அடியானை பாதுகாக்கும் ஒரு கேடயம், ஒரு கோட்டை. நரகத்திலிருந்து அடியானை பாதுகாக்கக்கூடிய ஒரு கோட்டை அது. அன்பானவர்களே, நோன்பாளிகள் நோன்பு வைத்து விட்டார்கள் என்றால் அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுகின்றார்கள். நோன்பு வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் தவறான பார்வையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். நோன்பு வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் தவறான விஷயத்தை கேட்பதை விட்டும் காதை பாதுகாக்க வேண்டும். நோன்பு வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் நோன்பாளிகள் தங்களுடைய நாவை தவறான விஷயத்தில் ஈடுபடுத்துவதை விட்டும் தங்களை பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, நோன்பாளி நோன்பென்பது அல்லாஹ்விடத்தில் நரகத்திலிருந்து பாதுகாக்கும் ஒரு கேடயம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், லிகுல்லி ஷைஇன் ஜகாத்துன், ஒவ்வொரு பொருளுக்கும் ஜகாத் என்பது இருக்குது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஜகாத் என்பது இருக்கின்றது. செல்வத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், வஸகாத்துல் ஜஸதி அஸ்ஸௌம், உடலினுடைய ஜகாத் நோன்பு என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் வருடத்திற்கு ஒரு முறை தன்னுடைய செல்வத்தை கணக்கிட்டு ஜகாத்து கொடுத்து விட்டால் அவனுடைய கடமை நீங்கிவிடுகின்றது. உடலை வருடத்திற்கு ஒரு முறை, ஒரு மாதம் அவன் நோன்பு வைத்தால் உடலுக்கான ஜக்காத்தை அவன் நிறைவேற்றுகின்றான். அன்பானவர்களே, உடலுக்கென்றும் ஒரு ஜக்காத் இருக்கின்றது. இறைவன் கொடுத்த அந்த ஆரோக்கியத்திற்கு ஒரு ஜக்காத் இருக்கின்றது, ஒரு தானம் இருக்கின்றது, அதை கொடுத்தாக வேண்டும். அதுதான் நோன்பு.
ஒரு மனிதன் நோன்பு வைப்பதினால் உடல் ஆரோக்கியம் பெறும். எப்படி ஜக்காத்தை கொடுப்பதினால் இந்த செல்வம் ஆரோக்கியம் பெறுமோ இறைவனிடத்தில், அதே போன்று உடலை நோன்பு வைப்பதினால் உடல் ஆரோக்கியம் பெறும். எத்தனை நோம்பாளிக பாருங்க, அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. ஆனால் வாலிபர்களை பார்க்க முடியுது, சில பேர் சிறுவயதிலிருந்து நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் இல்லாதவர்களுக்கு ஆரோக்கியம் என்பது இல்லாமல் போய்விடுகின்றது. சிறுவயதிலே பலவிதமான நோய்கள். ஏனென்றால் அவர்கள் உடலை கெடுத்தது அவர்கள் நோன்பு வைக்காமல், வருடம் அவர்கள் நோன்பு வைத்திருந்தால் அந்த நோன்பினுடைய உடலினுடைய ஜக்காத்தை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். அதனால் அல்லாஹ் அந்த உடலை பாதுகாப்பான். வருடம் நோன்பு வைக்காததினால் உடலுக்கான அந்த ஜக்காத்தை அவர்கள் நிறைவேற்றவில்லை, உடலினுடைய நோய்களை கொண்டு அதை கெடுத்து விடுவான். நபி அவங்க சொன்னாங்கல்ல, எப்படி ஜக்காத்து பொருள் செல்வத்தில் ஜக்காத்து நிறைவேற்றவில்லை என்றால் அந்த செல்வம் அழுக்கடைந்ததாக மாறிவிடும். எப்ப அந்த ஜக்காத்து நிறைவேற்றப்படுகிறதோ அந்த செல்வம் பரிசுத்தமாக மாறிவிடும். அதே போன்றுதான் இந்த உடலுக்கும் நோன்புக்கும் எப்படி தொடர்பு இருக்கிறதோ செல்வத்திற்கும் ஜக்காத்திற்கும் உள்ள தொடர்பை போன்றது. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலான் மாதத்தில் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தினர்களுக்கு எண்ணிலடங்காத அருள் கொடைகளை வழங்குகிறான். மற்ற உம்மத்தினர்களை விட, மற்ற சமுதாய மக்களுக்கு வழங்குவதை விட இந்த உம்மத்தினர்களுக்கு நிறைய அருள் கொடைகள் வழங்கப்படுகிறது, நிறைய நிஅமத்துக்கள் கொடுக்கப்படுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், அத்தஅத்து ரமலான ஹம்சன், 5 விஷயங்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த ரமலான் மாதத்தில். லம் யுஅத்தஹுன்ன நபியுன் கப்லி, எனக்கு முன்னிருந்த எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத 5 காரியங்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. முதலாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள், முதல் நாள் நோன்பினுடைய முதல் நாள் இரவு, பிறை பார்த்த அன்றைய இரவு இருக்கின்றதே, அல்லாஹ் தஆலா அடியாரின் மீது, நல்லடியார்கள், தராவீஹ் தொழுகக்கூடியவர்கள், நல்லமல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், ரமலானை எதிர்நோக்கி காத்திருந்து அந்த ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டும், ரமலானை நாம் அடைந்து விட்டோம், இந்த ரமலானில் நாம் நல்லமல்கள் செய்ய வேண்டும் என்று குர்ஆன் ஓதுகின்றார்கள், துஆக்கள் செய்கின்றார்கள், தராவீஹ் தொழுகின்றார்கள், பள்ளிவாசலோடு தொடர்படுத்திக் கொள்கின்றார்கள் அல்லது வீட்டில் அமல் செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த அடியார்களை முதல் நாள் இரவு அல்லாஹ் அருள் பார்வை பார்க்கின்றான். அன்பானவர்களே, தன்னுடைய அடியார்களை நோக்கி அல்லாஹ் தன்னுடைய அருளான பார்வையை நோக்குகின்றான். அந்த அருள் பார்வை எந்த அடியான் மீது படுகின்றதோ அல்லாஹ் தஆலா அந்த அடியானை ஒரு காலும் வேதனை செய்ய மாட்டான், ஒருபோதும் வேதனை செய்ய மாட்டான். அந்த முதல் நாள் இரவு இறைவனுடைய அந்த அருள் பார்வையை நாம் அடைய வேண்டும். அன்றைய நாளில் நாம் இபாதத்துக்கள் செய்ய வேண்டும், தொழுக வேண்டும், பள்ளிவாசலில் தொடர்படுத்திக் கொள்ள வேண்டும், தவறான காரியங்களை விட்டும் தூரமாக வேண்டும். நல்லமல்கள் செய்பவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய பார்வை படுகின்றது. பாவம் செய்தால், அன்பானவர்களே, பாவம் செய்தால் இறைவனுடைய அந்த பார்வை விட்டும் நாம் தூரமாக்கப்படுகின்றோம். ரமலான் வந்தது என்பதிலிருந்து நாம் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, முதலாவது அல்லாஹ்வினுடைய அருள் பார்வை, இரண்டாவதாக நோன்பாளிகள் மாலை நேரம் வரை, மாலை நேரத்தில் காலையில் நோன்பு வைக்கிறாங்கன்னு சொன்னால் அதனுடைய உஷ்ணம் மாலையில் தான் உடலில் ரொம்ப வெளியாகும். நோன்பு திறக்கும் பொழுதுதான் வாயினுடைய வாடை வெளியாக ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் அந்த வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை போன்றது, கஸ்தூரியை விட மேலானது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இது முன் சென்ற சமுதாய மக்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம். அதே போன்று நபி அவர்கள் சொன்னார்கள், வல் மலாயிகத்து தஸ்தக்ஃபிரூன லஹு ஃபீ குல்லி யௌமின் வ லைலத்தின், மலக்குமார்கள் அந்த நோன்பாளிக்காக பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். ஒவ்வொரு பகலிலும் இரவிலும் நோன்புகாலிகள் நோன்பு வைக்கின்றார்கள். யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக பசித்திருந்து தாகித்திருந்து நோன்பு வைக்கின்றார்களோ அவர்களுக்காக யா அல்லாஹ் அவர்கள் பாவத்தை மன்னிப்பாயாக என்று மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி துஆ செய்கின்றார்கள்.
அன்பானவர்களே, நாலாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா சுவனத்திற்கு கட்டளையிடுகின்றான். அந்த சுவனமே நீ உன்னை அலங்கரித்துக் கொள். மிக விரைவில் என்னுடைய நல்லடியார்கள் இங்கு வர இருக்கிறார்கள். சுவனம் அலங்கரிக்கப்படுகின்றது. நோன்பாளிகளுக்காக சுவனம் அலங்கரிக்கப்படுகின்றது. அன்பானவர்களே, அடுத்ததாக நபி அவர்கள் சொன்னார்கள், ஐந்தாவது, கடைசி நாள் ரமலானுடைய கடைசி இரவு வரும் பொழுது அல்லாஹ் தஆலா இதா கான ஆஹிர் லைலத்தின் குஃபிர லஹும் ஜமீஅன், அல்லாஹ் எல்லா மக்களையும் மன்னித்து விடுகின்றான். ரமலானில் நோன்பு வைத்து தொழுத, தான தர்மங்கள் செய்த, நல்லமல்களில் ஈடுபட்ட எல்லா மக்களையும் மன்னித்து விடுகின்றான். இப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அதுதான் லைலத்துல் கத்ர் இரவா என்று கேட்டார்கள். அன்பானவர்களே, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லம் தரா இலல் உம்மால் யஅமலூன, ஒரு அடியான் தன்னுடைய எஜமானிடத்தில் வேலை செய்கிறான் என்றால், வேலை செய்து முடித்த பிறகு இதா ஃபுரிகு மின் அஅமாலிஹிம் வஃபு உஜூரஹும், வேலை செய்து முடித்த பிறகு அந்த எஜமான் தன்னுடைய அடியானுக்கு கூலி கொடுப்பானே. ஒரு காரியத்தை செஞ்சு முடித்தா அதுக்கு கூலி கொடுக்கப்படும். அதே போன்று என்னுடைய அடியார்களுக்கு நான் கூலி வழங்கும் நாள் அந்த இரவு, கடைசி இரவு. 30 நாள் நோன்பு வைத்தார்கள், 30 நாள் குர்ஆன் ஓதினார்கள், 30 நாள் இரவு தொழுதார்கள். அவர்களுக்கு நான் கூலி வழங்கும் நாள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய நல்லமல்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த வெகுமதியை பற்றி நிறைய சொல்லியிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, அந்த வெகுமதிகளை எல்லாம் மக்கள் அறிந்திருந்தார்கள் என்றால், இன்னொரு ஹதீஸ்ல வருது, நபி அவர்கள் சொன்னாங்க, லவ் யஅலமுல் இபாது, லவ் யஅலமுல் இபாது, அடியார்கள் அறிந்தார்கள் என்றால், ஃபீ ரமலானில் அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த வெகுமதிகளை, அதனுடைய நன்மைகளை அடியார்கள் சரியான முறையில் அறிந்தார்கள் என்றால், லத்தமன்னா மின் உம்மத்தி அன் தக்கூன ரமலான் குல்லுஹா ரமலான், என்னுடைய அடியார்கள் ஆசைப்படுவார்கள், ரொம்ப ஆசைப்படுவாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, முழு வருடமும் ரமலானாக இருக்கக்கூடாதா? அல்லாஹ் இந்த அளவுக்கு வெகுமதியை வழங்குறானே. ஒரு நஃபில் தொழுதால் ஃபர்ல் தொழுத நன்மை, ஒரு ஃபர்ல் தொழுதால் 70 ஃபர்ல் தொழுத நன்மை. இப்படி அல்லாஹ் வழங்குகிறானே, இன்னும் நிறைய வெகுமதிகளை வழங்குகிறானே. இது ரமலான் முழு வருடமும் ரமலானாக இருந்துவிடக் கூடாதா என்று ஆசைப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், தத்ஹீப் என்ற ஒரு கிதாபில் வருகின்றது, ரமலான் மாதம் நோன்பாளிகளுக்காக கடல் மீன்கள் நோன்பு திறக்கும் வரை துஆ செய்து கொண்டிருக்கின்றது மக்ஃபிரத்திற்காக. கடல்ல கோடிக்கணக்கான மீன்கள், கோடிக்கணக்கான வகை மீன்கள், பல்லாயிரம் கோடி இனங்கள் கடலில் இருக்கின்றது. உலகத்தை விட கடல் பெருசு. அத்தனை மீன்களும் நோன்பாளிகளுக்காக மக்ஃபிரத்திற்காக நோன்பு திறக்கும் வரை துஆ செய்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ரமலானை நாம் அடைய இருக்கின்றோம். அந்த ரமலானை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், ரமலானை சங்கை செய்ய வேண்டும், ரமலானை நாம் நல்ல முறையில் வரவேற்க வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, இதா தஹல ரமலான் ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னா நபி அவர்கள் எப்படி ஆயிருவாங்கன்னு சொன்னா, ஷத்த மிஸரஹு சும்மலம் யஅதி ஃபிராஷஹு, தங்களுடைய கீழாடையை, லுங்கியை, வேட்டியை இருக்க கட்டிக்கிடுவாங்க. கட்டிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க படுக்கைக்கே போக மாட்டார்கள். ஹத்தா யன்சலிஹ, ரமலான் முடியும் வரை நபி அவர்கள் இரவு நேரத்தில் வேட்டியை இருக்க கட்டிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துகளில், நஃபிலான வணக்கங்களில் ஈடுபட ஆரம்பித்து விடுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார். அன்பானவர்களே, இன்னைக்கு ரமலான் வந்துருச்சுன்னா ஒரு 4 நாளைக்கு அப்படியே ஒரு ஆர்வம் இருக்கும். அதுக்கப்புறம் எங்கிட்டு போவோம்னே தெரியாது.
மீண்டும் பழைய மாதிரி ஆயிடுவாங்க. ரமலான் அல்லாத காலங்களில் எப்படி இருப்போமோ அதே போன்ற ஒரு சூழ்நிலை வந்துடுது. ஆனால் நபி அவர்கள் ரமலான் முழுவதும் நல்ல அமல்களில் அதிகம் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். சொல்லப்படுகிறது, இதா தகலல் அஷர ஷத்த மிஸரஹு, கடைசி 10 வந்துருச்சுன்னு சொன்னா நபி அவர்கள் வேட்டியை இருக்க கட்டி கொண்டு வாஹியா லைலஹு ஐகல அஹ்லஹு, இரவை ஹயாத்தாக்குவார்கள், குடும்பத்தினர்களையும் எழுப்பி விடுவாங்க. தொழுகுங்க, தூங்குற மாதம் இல்லை இது, தொழுகிற மாதம், இபாதத்துக்கள் செய்யுங்கள் என்று நபி அவர்கள் தங்களுடைய குடும்பத்தினர்கள் மனைவி மக்களை எழுப்பி விடுவார்கள் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அன்பானவர்களே, ரமலானை கண்ணியப்படுத்தினால் எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கின்றதோ அதை நாம் கண்ணியப்படுத்தவில்லை என்றால் அந்த அளவுக்கு பாவமும் நமக்கு கிடைக்கும். அதை நாம் கண்ணியப்படுத்தாமல் விட்டுவிடும் பொழுது இறைவனுடைய கோப பார்வைக்கு நாம் ஆளாகுவோம். அன்பானவர்களே, ஒரு ஹதீஸ்ல வருகின்றது, என்னுடைய உம்மத் இழிவு அடைய மாட்டார்கள். எதுவரை என்றால் ரமலான் மாதத்தை கண்ணியம் அறிந்து அமல் செய்யும் வரை என்னுடைய உம்மத்தினர்கள் இழிவடைய மாட்டார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்தாமல் இருப்பதென்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்டாங்க. ரமலானை கண்ணியப்படுத்தாமல் இருப்பதென்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதத்தில் ஹராமான விஷயத்தை செய்வது. ரமலான் வந்துருச்சு, ஆனால் ரமலானுடைய கண்ணியத்தை கருதாம அதில் ஹராமான விஷயம். இன்னும் நபி அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க, யார் இந்த மாதத்தில் ஜினா விபச்சாரம் செய்வானோ, மது அருந்துவானோ, அந்த அடியான் அவனை அடுத்த ரமலான் வரை அல்லாஹும் அவனுடைய மலக்குமார்களும் சபிப்பார்கள். ரமலான் மாதத்தை கண்ணியத்தை கருதாம அந்த மாதத்திலையும் பாவத்தில் ஈடுபடுறான், ஜினா செய்கின்றான், மது அருந்துகிறான், அந்த அடியானை அல்லாஹு தஆலா அடுத்த ரமலான் வரை மலக்குமார்களும் அல்லாஹு தஆலாவும் சபிக்கின்றார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எதுவரை என்றால் அந்த ரமலானை அடுத்த ரமலானை அடைவதற்கு முன் அவன் எந்த நல்ல காரியங்களிலும் ஈடுபட மாட்டான். அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குமார்களுடைய சாபம் வந்துருச்சுன்னா நல்லவர்களுடைய பாக்கியத்தை அல்லாஹ் எடுத்துருவான். நல்ல காரியங்களினுடைய பாக்கியம் பிடுங்கப்பட்டுவிடும், தொழுகையினுடைய பாக்கியம் பிடுங்கப்பட்டுவிடும், நல்லமல்களுடைய பாக்கியம் பிடுங்கப்பட்டுவிடும். எந்த அளவுக்கு என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், அடுத்த ரமலானுக்கு முன் அவன் மரணிக்கக்கூடியவனாக இருந்தால் அவன் எந்த ஒரு நல்ல காரியங்களையும் அவன் செய்ய மாட்டான், அவன் நரகத்திற்கு செல்வான் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, ரமலானை கண்ணியப்படுத்தினால் அதனுடைய வெகுமதி எவ்வளவு அதிகமாக இருக்கின்றதோ, ரமலானை நாம் கண்ணியப்படுத்தாமல் விடும் பொழுது அதனுடைய இறைவனுடைய தண்டனையும் மிக அதிகமாக இருக்கின்றது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா கானத் அவ்வலு லைலத்தின் மின் ரமலான், ரமலானுடைய முதல் நாள் இரவு வந்தால், நாதா முனாதி, வானத்திலிருந்து ஒருவர் அழைப்பார் அடியார்களை நோக்கி. அவர் சொல்வார், யா பாகியல் கைர் அக்பில், நன்மை செய்யக்கூடியவர்களே முந்தி செல்லுங்கள், நன்மையை நிறைய செய்ய ஆரம்பிங்க. ரமலான் வந்துருச்சு, மலக்குமார் தினமும் ஒரு மலக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார், நன்மை செய்யக்கூடியவரே அதிகமாக செய்யுங்கள், முந்தி செல்லுங்கள், முன்னேறி செல்லுங்கள் நன்மையில். தொழுகக்கூடியவர்கள் நிறைய நபிலான தொழுகைகளை தொழுகுங்கள், பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள், துஆ கேட்கக்கூடியவர்கள் துஆவை கேளுங்கள், குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் குர்ஆனை ஓதுங்கள், நோன்பு வைக்கக்கூடியவர்கள் நோன்பு வையுங்கள். நன்மையை செய்யக்கூடியவர்களே அதிகமாக முந்தி செல்லுங்கள், முன்னேறி செல்லுங்கள். தீமை செய்யக்கூடியவனே நீ உன் தீமையை குறைத்துக்கொள். ரமலான் வந்துருச்சு, புனிதமான ரமலான் வந்து விட்டது, ரமலானை நீ அடைந்து விட்டாய், அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதம் வந்து விட்டது. இந்த மாதத்தில் நீ பாவத்தை செய்யாத எச்சரிக்கை செய்து சொல்கின்றார். வலில்லாஹி உத்காஉ மினன் நார், அன்றைய நாளில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இரவிலும் 1,00,000 நபரை நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்கின்றான். முஃமினீன்கள்ல 1,00,000 நபரை நரக விடுதலை செய்கின்றான், பாவத்தை மன்னிக்கின்றான் ஒவ்வொரு நாள் இரவும்.
அன்பானவர்களே, சொல்லப்படுகிறது ஒவ்வொரு நாள் இரவும் எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா விடுதலை செய்வானோ அதே போன்று அதே எண்ணிக்கையில் கடைசி நாள் இரவு மொத்தமாக சேர்த்து 30 லட்சம் பேரை அல்லாஹு தஆலா விடுதலை செய்கின்றான். அன்பானவர்களே, பாவத்தில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ரமலான் மாதத்தில் நம்ம நோன்பு வைக்கணும். நோன்பு என்பது தொழுகைக்கு அல்லாஹு தஆலா உடல்நிலை சரியில்லாவிட்டாலும் தொழுகக்கூடிய கடமை என்பது இருக்கின்றது. ஒவ்வொருவரும் தொழுக படுத்துக்கிட்டே தொழுகலாம், அமர்ந்துக்கிட்டே தொழுகலாம். எந்த அளவுக்கு வசதி இருக்குதோ உடல்ல அதுக்கு தகுந்தாற்போல் தொழுதே ஆக வேண்டும். ஆனால் நோன்பாளிகளுக்கு அல்லாஹு தஆலா சில சலுகைகளை கொடுத்திருக்கின்றான். ஐயாமம் மாதூதா, குறிப்பிட்ட காலம்தான் நோன்பு 30 நாள். பமன் கான மின்கும் மரீதன், அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது நீங்கள் நோயாளிகளாக இருந்தாலோ அவ அலா சஃபரி, நீங்கள் பயணத்தில் செல்லக்கூடியவர்களாக பிராணியாக பிரயாணம் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஃபஇத்தத்து மின் ஐயாமின் உஹர், அந்த நாளில் நீங்கள் நோன்பு வைக்க வேணாம், மற்ற நாளில் நோன்பு வைங்க. தேவையுடைய பிரயாணம், குறிப்பிடும் அளவுக்கு நோன்பு வைக்க சக்தி இல்லாத அளவுக்கு உள்ள பிரயாணமாக இருந்தால் நீங்கள் மற்ற நாட்களில் ரமலான் அல்லாத நாளில் நோன்பு வைங்கன்னு அல்லாஹ் ஒரு சலுகை செஞ்சிருக்கிறான். பிரயாணிகளுக்கு நிறைய சலுகை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். 4 ரக்காத்து தொழுகை 2 ரக்காத்தா தொழுகுன்னு சொல்லியிருக்கிறான். நோன்பாளியாக இருந்தால் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டாம், ரமலானுக்கு பிறகு நோன்பு வைங்கன்னு சொல்லியிருக்கிறான். அதே போன்று நோயாளிகளாக இருந்தால், எந்த அளவுக்கு நோய் என்றால் நாம் நோன்பு வைத்தால் அந்த நோய் அதிகமாகிவிடும் என்றால் அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அல்லாஹ் சலுகை கொடுத்திருக்கின்றான். நீங்கள் ரமலான் அல்லாத காலங்களில் நோன்பு வைங்க. ரமலான் அல்லாத காலங்களில் உடல் ஆரோக்கியம் பெற்ற பிறகு விடுபட்ட நோன்பை நீங்கள் நிவர்த்தி செய்யுங்கள். இப்படி சொன்ன இறைவன் அடுத்ததாக சொல்லும் பொழுது, அன்பானவர்களே, வஅலல்லதீன யுதீகூனஹு, நீங்கள் நோன்பு வைப்பதற்கு சக்தியே உங்களுக்கு இல்லை என்றால், 80 வயதை கடந்துட்டாங்க, 70 வயது 75 வயதை கடந்துட்டாங்க, அவர்களால் உண்ணாமலோ பருகாமலோ மருத்துவம் பார்க்காமலோ இருக்க முடியாது, மாத்திரை சாப்பிடாமல் இருக்க முடியாது, நோய் அதிகரித்து விடும், நோயாளிகளாக இருக்கிறாங்க, உடல்ல ஆரோக்கியம் இல்லை, அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு சலுகை தருகிறான் என்றால், நீங்கள் நோன்பு வைக்க முடியவில்லை என்றால், வயோதிகம் எந்த அளவுக்கு அதிகமாயிருச்சு. இதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரயீசுல் முஃபஸ்ஸிரின், குர்ஆனுடைய மிகப்பெரிய விரிவுரையாளர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, அஷைஹுல் கபீர், வயோதிகத்தை அடைந்த ஒரு முதியவர், வல் மர்அத்துல் கபீரத்துன், வயோதிகத்தை அடைந்த ஒரு பெண்மணி, எந்த அளவுக்கு என்றால் லா யஸ்தீஆனி அன் யஸூமா, 2 பேரும் நோன்பு வைப்பதற்கு சக்தி இல்லாதவர்கள், வயுத்இமானி, அவர்கள் நோன்புக்கு பகரமாக அல்லாஹ் திருமறையில் சொல்கின்றான், ஃபிதியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஏழைக்கு உணவளிப்பது. ஒரு ஏழைக்கு, ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு காலையிலும் மாலையிலும் உணவளிப்பது, அல்லது ஃபிதியா என்று சொல்லக்கூடிய சதக்கத்துல் ஃபித்ரினுடைய அளவு தானியத்தை தானமாக கொடுப்பது அவர் மீது அந்த நோன்பிற்கு பரிகாரமாக ஆகிவிடும் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக, ரமலானை கண்ணியப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக, ரமலானில் நின்று வணங்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை தருவானாக, ரமலானில் லைலத்துல் கத்ர் இரவை அடையக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி